நம்ம யாரையும் எதுவும் பண்ணாம அந்த எஸ்ஐயை மட்டும் கொண்டுட்டாரு. நம்மள ஏன் எதுவும் பண்ணலன்னு எனக்கு இன்னும் புரியல. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நம்மள கூட கொன்னுடுவான்ல. மாமா வந்துட்டா மாமா. மாமா ஹலோ அப்பா. என்னப்பாச்சு? ஏன் அழற? அந்த மிலிட்ரி மாதவராவ் பையன் எஸ்ஏவையும் எம்ஆர்ஓவையும் கொன்னுட்டான்ப்பா. எங்களையும் கொன்னுடுவான்னு பயமா இருக்குப்பா. மாமா அப்பா. ஹலோ பாருங்க மாப்பிள்ள, அந்த சண்டியை மர்டர் கேஸில் மாட்டி விட்டுட்டு என்கவுண்டரில் தூக்கிடலாம். நம்ம ஃபேக்ட்ரிக்கு லைன் கிளியர் ஆயிரும். சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி சென்னைக்கு வந்து சேருங்க. எதுக்கு மாமா? இங்கே அசம்பிளியில் பதவியேற்பு விழா நடக்க போகுது. மந்திரி சபை விரிவாக்கத்தில் கடைசி நேரத்தில் நான் உங்கள் பேரை சொல்லியிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கங்க. மற்ற விஷயங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி வச்சிடுறேன் மாமா. டேய் மாப்பிள்ள, அர்ஜென்ட்டாக நம்ம சென்னைக்கு போகிறோம்.
சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொள்வேன் என்று இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதல் ஆட்சியை ஒருமையிலும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டின் அமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமையை ஆற்றுவேன் என்று அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஹீரோ எம்எல்ஏ இல்ல ஹீரோ, இப்போ நான் அமைச்சர். எனக்கு இப்ப பதவி பிரமாணம் நடக்க போகுது. அது முடிஞ்ச கையோட உன்னை நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்றியா ப்ளீஸ்? 2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது எம்எல்ஏ. 2 நிமிஷத்துல முன்னாடி இருப்பேன். ரெடியாரு. ஹீரோ, இது இழுத்து மூடின ஃபேக்டரி கிடையாதுடா. செவரேறி குதிச்சு வரதுக்கு இங்க உன்ன மாதிரி கண்டவன் செல்ல சர்வா நாயுடு. ஹீரோ, இது சர்வா நாயுடு. மாமா ஒழுங்கா கூப்பிடுறாங்க. போ சீக்கிரம் போ. சல்லா சர்வா ராயுடு எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொள்வேன் என்று இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதல் ஆட்சியை என் உடம்புல பாம்பு வச்சிருக்கான். தெரியலையா உங்களுக்கெல்லாம்? ரிமோட் அவன் கையில இருக்கு. அதை அழுத்துனா நம்ம எல்லாம் துண்டு துண்டா செதறி போயிடுவோம். என் பேர் சண்டி, மிலிட்டரி மாதவராவோட பையன். எங்க அப்பா ஜனங்களுக்காக வாழ்ந்தவர், நாட்டுக்காக வாழ்ந்தவர். ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். ஆனா அது போய் அவரை கொன்னுட்டான். என் பேரு சேஷாராவ். நான் ஒரு அமைச்சர். இப்ப பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டு இருக்காரு சர்வா ராயுடு. அவர் என் மாப்பிள்ள. அவர் தான் சண்டியோட அப்பாவை கொன்னாரு. அவங்க வீட்டு மாப்பிள்ளையையும் கொன்னு அவ தங்கச்சியோட வாழ்க்கையையும் கெடுத்துட்டாரு. நிலத்தை அடையறதுக்காகத்தான் இதை அத்தனையும் பண்ணினாரு. நாங்க சாதாரண மனுஷன். எங்களுக்கு சின்ன சின்ன ஆசை தான் இருக்கும். இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க மாதிரி நாட்டையே முழுங்கணுங்கிற ஆசை எங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஓட்டு போட்டு உங்களை தலைவராக்குறோம். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து மக்களை சாகடிக்கிறீங்க. எங்க வாழ்வையும் சாவையும் ஒரு சின்ன பத்திரத்துல முடிவெடுக்கிறீங்க. ஏன் எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியல உங்களுக்கு? இவன் எங்க குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிருக்கான். இவன் எங்க அப்பாவை கொன்னா மாதிரி என்னால இவனை கொல்ல முடியும். ஆனா அது கொலையா மாறிடும். எந்த அரசியல் பலத்தை வச்சு நீங்க எல்லாரும் எங்க வாழ்க்கையில விளையாடுறீங்களோ அதே அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி இவனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா அங்கேயே கொண்டு இருப்பேன். என்னடா பெரிய பொலிட்டிக்கல் பவர். நாட்டுல மொத்தமா கணக்கெடுத்த மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? 10,000, 20,000 இல்ல 30,000? ஆனா ராணுவ வீரர்கள் நாங்க லட்சக்கணக்கில் இருக்கோம். அங்க மலை மேல பனியிலையும் மழையிலையும் நாட்டுக்கு வெளியில குறிப்பாக்குற அந்த துப்பாக்கிய நாங்க ஒரே ஒரு தடவை உங்க பக்கம் திருப்பணும்னா அதோட உங்க ராட்சச ராஜ்யம் முடிவுக்கு வரும். எங்க ராமராஜ்யமும் ஆரம்பிக்கும். உங்களை மாதிரி 10,000 பேரை
நாட்டை ஆள்றதுக்காக தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு தடவை கண் சிவந்தாங்கன்னா போதும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. ஏண்டா நீங்க ரவுடிங்களா, குண்டர்களா, பவர்ஃபுல் லீடர்ஸ்? ஏய், மனுஷங்களை எப்படி சாகடிக்கணும்னு நான் சயின்டிபிக்கா கத்துக்கிட்டேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நான் மனசு வச்சேன்னா உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் நாய்ங்க மாதிரி தெருநாயை சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ள முடியும். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. உன் ஆவேசத்துல நியாயம் இருக்கு. இவன் பரம அயோக்கியன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவன் ஒருத்தனை வச்சு இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் மோசமானவங்கன்னு சொல்லிடாத. நாங்களும் உன்னோட அப்பா மாதிரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தோம். சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இவனை மாதிரி ரவுடிகளும் குண்டர்களும் குற்றவாளிகளும் 100ல ஒருத்தனோ இல்ல 1000ல ஒருத்தனோ தப்பி தவறி அரசியலுக்குள்ள வரது உண்மைதாப்பா. அசம்பிளில இத்தனை நாளும் இவன் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். தம்பி, ஒரு எம்எல்ஏவா என்னால இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா நானும் ஒரு பொம்பளைப்பா, நானும் ஒரு மனுஷிதான். ஒரு இந்திய குடிமகளா என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இவனை நீ கொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படியே நீ இவனை இந்த மேடையில கொன்னாலும் அது கொலையாகாது, தண்டனை தானு. தைரியமா நெஞ்சுரத்தோட நான் சொல்லுவேன்ப்பா. நானும் சப்போர்ட் பண்றேன். நானும் சப்போர்ட் பண்றேன். நானும் சப்போர்ட் பண்றேன். நானும் சப்போர்ட் பண்றேன். ஹீரோ, ஹீரோ, என்ன சாவடுறா? சாகடிடா. சாவடிச்சிட்டேன்டா. உன்னை மட்டும் இல்ல, உன் கூட உன்ன மாதிரியே இருக்கிற அத்தனை பேரையும் நான் சாகடிச்சிட்டேன். என்ன மாதிரி சாதாரண மனுஷன் நினைச்சான்னா உன்ன மாதிரி அரசியல்வாதிங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அவனை தேடி வந்து காலரை பிடிச்சு கேள்வி கேட்க முடியும்னு இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டிட்டேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்ன மாதிரி புறம்போக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்தா கூட என்ன மாதிரி ஹீரோ 100 பேர் பிறப்பாண்டா. எதிர்காலத்துல உன்ன மாதிரி திருடனுக்கும் கொலைகாரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் அரசியல்ல இடம் இருக்க போறதில்ல, இருக்காது, இருக்கவும் விட மாட்டேன். ஹீரோ, Oh!